ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது உலகமே பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் சொல்றாரு 8 வருஷம் ஏன் செய்யல? 17 வகையான வரியை விதித்து கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 17 வரியை இன்னைக்கு 2ஆ குறைச்சிருக்காங்கன்னா அதை பாராட்டாமல், அப்போ மக்களுக்கு எது நல்லது செஞ்சாலும் இவங்களுக்கு கவலை. ஐயோ மக்கள் நல்லது நடந்துருச்சுன்னா பிஜேபி நோக்கி போயிட போகிறாங்களே, மோடி அவர்களை பாராட்டிட போயிடுறாங்களேன்னு உடனே அதுக்கு ஒரு அறிக்கை. அதனால மக்கள் சார்ந்து முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து ஒரு காலம் தாழ்ந்த ஒரு வரி குறைப்பு, இதனால பொதுமக்கள்கிட்ட வந்து அந்த பயன் போய் சேரலன்னு சொல்லிட்டு பிசிகே தலைவர் வந்து ஒரு எதிர்கருத்து. இது அதாவது நான் கேட்குறேன், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் எப்படி விலைவாசி இருந்தது? 17 வகையான வரி இருந்ததா இல்லையான்னு திருமாவளவன் எனக்கு பதில் சொல்லட்டும். இந்த ஸ்லாபை எப்படி உருவாக்குனாங்கன்னு அவருக்கு தெரியுமா? எல்லாம் அந்த 17 வரியும் கூட்டும் பொழுது அது 16% வந்து அதில் 18%, 5% வந்து அது 5% போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 65 லட்சம் பேர் இந்த ஜிஎஸ்டி வரி கட்டி கொண்டிருந்த வணிகர்கள் இன்றைக்கு 1,30 லட்சம் பேர் கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக முறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். அந்த முறைப்படுத்துகின்ற கால அவகாசமும் என்ன? ஜிஎஸ்டி வரியை பார்த்து மோடி அவர்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க. மாநில அரசுக்குள்ள பங்கை கொடுக்க தான் செஞ்சாங்க. மாநில அரசு சும்மா இல்லை நான் சொல்லலை, அது மக்களுக்காக தான் செலவு செய்கிறாங்க. அதனால ஒரு நாட்டின் வரி விகிப்பை இன்னைக்கு குறைத்திருக்கிறார்களே என்று நினைக்காமல், ஏன் அன்னைக்கு குறைக்கலன்னா ஏன் நீங்கள் 17 வரியை நீங்கள் ஆதரிச்சுட்டு கொண்டிருந்தீங்க? அன்னைக்கு வரியே போடாமல் என்னமோ இன்னைக்கு வரி போட்ட மாதிரி பேசுகிறீங்க. அதனால் அண்ணன் திருமாவளவன் கொஞ்சம் மனசாட்சியோடு பேசணும். இனிமேல் பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காங்கிரஸ் இப்போ தான் முதல்ல ஆட்சியில் பங்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் நாம் ஏற்கனவே கோரிக்கை வைத்தோம். ஏன்னா பட்டியலின சகோதரர்களை உண்மையாகவே சமூக நீதியை மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால், நானே எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், பாராளுமன்றத்தின் தலைவரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவியே இன்னும் ஒரு 6 மாதம் காலம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஒரு 6 மாதத்துக்காகவாவது திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து நீங்கள் சமூக நீதி காவலர்கள் என்று பேர் வாங்கி கொள்ளலான்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஆனால் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதற்கான அத்தனை அடித்தளமும் இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு விலை குறைஞ்சிட்டே மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்களேன்னு சந்தோஷப்படாமல், ஐயோ விலை குறைஞ்சி போச்சே அதனால் அவங்க பை நிறையுது, பாக்கெட் நிறையுது, அதனால் நிறைஞ்சி தாமரைக்கோ ரெட்டை இலைக்கோ ஓட்டு போட போகிறாங்கன்னு இப்போ கவலை அதிகமாயிடுச்சு. ஜிஎஸ்டி குறைந்தது, மக்களின் மனது மகிழ்ச்சி அடைந்து விட்டது, இந்திய கூட்டணியின் மனது சோர்வடைந்து விட்டது. அதான் எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.